அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள். சொல்லப்படும் எப்பொருளாகவும் இல்லாத நிலையிலிருந்து மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் படைத்தான். அவன்தான் நம்மை படைத்த மகத்தான படைப்பாளன் ஆவான். உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் அழகுற வடிவமைத்து அவற்றின் செயல்பாடுகளையும் செம்மையாக்கியுள்ளான். குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக இல்லாத காலகட்டம் மனிதனுக்கு இருந்ததில்லையா? உங்கள் அன்னையரின் வயிறுகளில் இருந்து நீங்கள் எதையும் விளங்காமல் இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான். அவன் மனித படைப்பை களிமண்ணிலிருந்து தொடங்கினான். அற்பமான நீரின் மூலப்பொருளிலிருந்து அவனது வழித்தோன்றலை படைத்தான். பின்னர் அவனை ஒழுங்குபடுத்தி தன் உயிரை அவனிடத்தில் ஊதினான். உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் அமைத்தான். நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். அவனுக்கு நாம் இரு கண்களையும் நாவையும் இரு உதடுகளையும் ஏற்படுத்தவில்லையா என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இவ்வாறு நமது உடல் முழுக்க அல்லாஹுவின் அருள் சூழ்ந்து உள்ளது. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் செவி, பார்வை, நாசி, வாய், இதயம், மூளை, எலும்பு, நரம்பு, இரத்தம், சதை என கிட்டத்தட்ட 80ற்கும் அதிகமான உறுப்புகள் அனைத்தும் சீராக செம்மையாக செயல்படுவதால் தான் நமது அன்றாட வேலைகள் கூட வெற்றிகரமாக அமைகிறது. அவைகள் சீராக இல்லையெனில் பாதிப்புகள் நமக்கு அதிகம். நாம் உண்ணும் உணவுகளில் இருந்து தேவையானவைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து தேவையற்ற கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுவின் அருளே. நமது உடலுக்கு தேவையான காற்றை கைப்பற்றி அவைகளில் தேவையற்றதை வெளியேற்றுவதும் அல்லாஹுவின் அருளே. இவ்வாறு நமது செயல்கள் யாவும் செம்மையாக சிறப்பாக இருப்பதற்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையாம் குறைகளற்ற நோய்களற்ற அழகிய உடல்களே காரணமாகும். இவற்றை வழங்கிய அல்லாஹ்விற்கு நன்றி மறப்பது எவ்விதத்தில் நியாயமாகும்? எனவேதான் இறைவன் இவற்றையெல்லாம் வழங்கியதற்காக தனக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறான். இன்னும் அகிலங்களின் அதிபதியான இறைவன் நமது உடல் தேவைகளையும் அறிந்து அதற்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் அற்புத அருட்கொடைகளையும் வழங்கியுள்ளான். நீங்கள் மனைவியரிடம் மன நிம்மதி பெறுவதற்காக அவர்களை உங்களிலிருந்தே உங்களுக்காக படைத்திருப்பதும் உங்களுக்கு இடையில் அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தியிருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளதாகும். சிந்திக்கும் சமுதாயத்தினருக்கு இதில் சான்றுகள் உள்ளன. நமக்கான துணைகள் மூலம் அன்பு, கருணை, இன்னும் அழகான அடைக்கலம் ஆகியவற்றை ஏற்படுத்தி நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் மன நிம்மதியையும் மன ஆறுதலையும் இன்னும் குழந்தை பாக்கியத்தையும் வழங்கியுள்ளான். இதுவும் அல்லாஹுவின் மகத்தான அருள்களே. நம்மை இறைவன் படைத்தது மாத்திரமின்றி நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இவ்வுலகில் ஏற்படுத்தியுள்ளான். அவைகளையும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கு பூமியில் தங்குமிடமும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கை வசதியும் உண்டு என்று இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான். இவ்வாறு அனைத்து வசதிகளையும் நமக்கு ஏற்படுத்திய வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து துதி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.